ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு நம்ம தீபிஸ் vlogல என்ன குக்கிங் வீடியோன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கப் கடலப்பருப்பை 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதில் கல்லுப்பு, சோம்பு, ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. தவாவில் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்ச பருப்பையும் தோசை மாதிரி முன்னாடி பின்னாடி திருப்பி நல்லா வேக வச்சுக்கோங்க. அரைனதுக்கப்புறம் அதை நல்லா கையிலே உதிர்த்து விட்டுக்கோங்க. அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வாசனை பொருள் கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகா, ஒரு 5-6 பச்சை மிளகா, ஒரு 3 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி, மஞ்சள் தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அப்படி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு அரைச்சோம்ல, அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி குலுக்கி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடலப்பருப்பு தண்ணி கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி உதிர்த்து வச்ச கடலப்பருப்பையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் மல்லி இலை போட்டு இறக்கிட்டா சூப்பரான வடகறி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்